வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 29 மார்ச் 2025 தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். ஜூன் மாதம் 2027 வருடம் வரை, அதாவது அடுத்த ஒரு 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில பெயர்ச்சிக்க போகிறார். பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார். அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா செய்த கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார். அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி, பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கர்மாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து 3ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த சனி பெயர்ச்சியினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கிறத பற்றியும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கிறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசியிலிருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். இதனால 12 ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 5ஆம் வீட்டுக்கு பெயர்ச்சியாக போகிறார். சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது 2ஆம் வீடு, 7ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீட்டு மேல சனி பகவானின் பார்வை விழப்போகுது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்து வந்த மன அழுத்தங்கள் கூட குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். இருந்தாலும் எல்லா விஷயங்களையுமே விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். உங்களோட முயற்சிக்கு ஏற்ற அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சாலும் சில கால தாமதத்துக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். திருமணத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி திருமண வாய்ப்புகள் அதிகரிக்க கூடும் சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். குழந்தை பாக்கியத்துக்கு தாமதமாகி கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிகழ்ச்சிகள் அதிகமாகவே நடைபெறும் சொல்லலாம். எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளை அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க முடியும் சொல்லலாம். குடும்ப உறவுகள்லாம் பாத்தீங்கன்னா நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உங்களோட பேச்சுக்கு பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் அதிகமாகவே குடும்பத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா புதிய முயற்சிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம். புதிய முதலீடுகளுக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். ஏற்கனவே செஞ்சுட்டு வர்ற தொழில பாத்தீங்கன்னா அதிக முன்னேற்றம் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்க காண முடியும் சொல்லலாம். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சாலும் சரி கவனம் செலுத்திட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்துற வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம். நண்பர்களின் மூலம் தொழில் ஆதாயங்கள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். தொழில்ல இருக்கிற ரகசியங்களை நீங்க புரிந்து கொண்டு புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு. உழைப்புக்கேற்ற ஊதியம் அடுத்த ஒரு 2.5 வருடங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லிடலாம். புகழ் மிக்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். வேலை தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த சவால்கள்
சற்று குறையறக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம். நிறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். வேலையிலேயும், தொழிலையும் பதவி உயர்வுகள் கிடைக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்கள நம்பி இந்த காலகட்டம் பணம் குடுக்கறத நீங்க கவனம் எடுத்துக் கொள்ளணும்னு சொல்லலாம். அப்படி பணம் குடுத்தீங்கன்னா, திரும்பி வாங்குறக்கு காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகளோ, இல்ல ஏமாறுறக்கு வாய்ப்புகளோ அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும். இருந்தாலும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஈடுபடும்போது உங்களுக்கு நன்மைகளும், நல்ல வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். நெறைய பேத்துக்கு வேலையில மாற்றங்கள் இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக காத்துக் கொண்டிருக்கும் நபர்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 1/2 வருடங்கள் உங்களோட முயற்சியினால கண்டிப்பாகவே வெற்றிய எதிர்பார்க்க முடியும். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயங்கள்ல அனுகூலமான காலகட்டமாக இருக்கக்கூடும் சொல்லலாம். பணம் கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும். நீங்களும் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே கடன் குடுக்கக்கூடாது. நீங்களும் கடன் வாங்காம இருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகள குடுக்கும். அப்படி இல்லைன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. பழைய வங்கி கடன்கள பார்த்தீங்கன்னா, திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சேமிப்பு போன்ற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். உடல் நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, சற்று பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்ளணும். பழைய மன அழுத்தங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும்னு சொல்லிடலாம். ஆரோக்கியமான உணவுகள இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே பின்பற்ற வேண்டியது விருச்சிக ராசிக்காரங்களோட கடமையாக இருந்துகிட்டு வரும். தினசரி உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை இந்த காலகட்டம் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை குடுத்துக்கிட்டு வரும். குடும்ப நபர்களின் உடல்நலம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சற்று கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நன்மைகளை குடுத்துக்கிட்டு வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகள போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நன்மைகளை கண்டிப்பாகவே பார்க்க முடியும். போட்டித் தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்க மாணவர்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரங்க மாணவர்களுக்கு அதிகமாகவே இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் வழிகாட்டின்படி நீங்க நடந்து கொள்ளும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை மாணவர்கள் கண்டிப்பாகவே பார்க்க முடியும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்க மாணவர்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும் சொல்லலாம். உயர்கல்விக்காக திட்டமிடுதல் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவீங்க. அதுக்கான புதிய முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லலாம். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதிக புதிய முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். குடும்ப சூழல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடும்பம் மற்றும் தொழில்ல இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தையுமே நீங்க சமாளிச்சு நேர்மையுடன் நடந்து கொள்ளும்போது அதிக வெற்றி வாய்ப்புகளை நீங்க பார்க்க முடியும். தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும். வேலை, தொழில் மற்றும் குடும்பத் துறையில பார்த்தீங்கன்னா, தற்காலிக தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இறுதியில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையக்கூடும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம். நெறைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இடம் வாங்கி போடுற அமைப்பு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவனத்துடன் நீங்க செயல்பட வேண்டியது இருக்கும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா, முன் அனுபவம் பெற்ற நபர்கள் கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி, பங்கு சந்தை சார்ந்த விஷயங்கள நீங்க ஈடுபடும்போது அதிக வெற்றி வாய்ப்புகள நீங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி பிரிந்து இருந்த கணவன், மனைவி ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டாகும் சொல்லலாம். பொதுவாவே கணவன், மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 2 1/2 வருடங்கள் விட்டு குடுத்து போயிட்டு வர அளவுக்கு அதிக நன்மைகள நீங்க பார்க்க முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாகவே ஏற்படக்கூடும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்லலாம். குழந்தைகளின் நலனுக்காக சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும். விருச்சிக ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அடுத்த
ஒரு 2.5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, செலவுகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க செலவு செய்ய வேண்டியது கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சேமிப்பு போன்ற விஷயங்கள கண்டிப்பா நீங்க திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிடலாம். அதனாலயும் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. பழைய கால துன்பங்கள் அனைத்துமே நீங்கி இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும். பொதுவாவே இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்கள நாடி வரும் சொல்லலாம். அதையே கண்டிப்பாகவே நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். இருந்தாலும் உங்களோட திட்டமிடுதல்ங்கிறது அதிகமாகவே தேவைப்படும். இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நெறைய நன்மைகள் கண்டிப்பாகவே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். குரு பகவானின் பெயர்ச்சியாகட்டும், ராகு கேதுவின் பெயர்ச்சியாகட்டும், சனி பகவானின் பெயர்ச்சியாகட்டும், உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும், இறுதியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லிடலாம். நன்றி. இப்ப நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா, பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, மாறுபட்டு நடக்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரியே உங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.